சரியா? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இந்த அயனாக்கத்துல வார H2 மைனஸ் இந்த சரிவு 1/10⁻⁻19 இருந்தால் நிரம்பல் கரைசல் வரும். அப்ப H2 மைனஸ் இந்த சரிவு இப்ப எங்களுக்கு தெரியும். MS இந்த நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கான கண்டு வச்சிருக்கோம். அப்ப எவ்வளவு H3O பிளஸ் இருக்கணும் எங்களுக்கு தெரியாது. ஆனா இதுவரைக்கும் இதுவும் சேர்ந்து என்ன செய்யும் வரும். அப்ப இதுன்ற 2 மடங்கு வரும். அதை நான் இல்லைன்னு சொல்லல. 2/10⁻19 அது மட்டும் அங்க இல்ல. ஒரு வண்ணமிலத்திலிருந்து வந்த H3O பிளஸ் அங்க இருக்கு. அப்ப இந்த விளைவு கரைசல்ல இருக்கிற மொத்த H3O பிளஸ் என்பது வண்ணமிலத்தின் அயனாக்கத்தால வந்த செறிவு சக இந்த H2S பகுதி அயனாக்கத்தால வந்த செறிவு. அப்ப சமநிலை விதியை இதுக்கு பிரியோகித்தால் விளைவுகள்கிட்ட செறிவுகள்கிட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கத்தின் கீழ் தாக்கின்ற செறிவு ஒன்று இருக்கு. இவங்களுக்கு KA ஏற்கனவே தெரியும். KA நாங்கள் கணிச்சிட்டோம். KA வந்து எங்களுக்கு 1/10⁻20 என்று பேரு. KA கணிச்சு வச்சிருக்கோம். இந்த மாறி 1/10⁻20 KA தெரியும். H3O பிளஸ் என்ற செறிவு தெரியாது. நீங்கள் சீசக 2/10⁻19 என்று போட்டாலும் சரி, அல்லது இதுல H3O பிளஸ் வையுங்க. இந்த ரெண்டின்டையும் கூட்டுத்தொகை தான் இது. H3O பிளஸ் செறிவு வர்க்கம் வச்சு கொள்ளுங்க. சரி, H3O பிளஸ் செறிவின் வர்க்கம். H2 மைனஸ் செறிவு எவ்வளவு? அந்த 1/10⁻19 நிரம்பல் கரைசல் நிலையை தோற்றுவிக்குது என்று சொல்லியிருக்கோம். அதையோட H2S தொடக்க சரிவு சமநிலை சரிவுக்கு சமன். அப்ப 0 சரியா? அப்ப இது 0 1/10⁻18 வரும். இங்க வட்டினா H3O பிளஸ் செறிவு வந்து வர்க்க மூலம் 10⁻2 என்று வரும். ஆகவே 10⁻1 0 1 m ஆக இருக்கு. 0 1 m என்பது மனச்சாட்சியின்படி யோசிங்க. 0 1 m என்பது உண்மையில நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளவு திண்டையும் கூட்டுத்தொகை. சரிதானே? அமிலத்தில இருந்து வந்தது H2S பௌதிகனாகத்தால வந்தது. இங்க பாருங்க, மனச்சாட்சியின்படி யோசிங்க. H2 மைனஸ் சரிவு 1/10⁻19. H2 மைனஸுக்கும் H3O பிளஸுக்கும் பீசமான 1:2. அப்ப மென்னமிலத்தின் அயனாக்கத்தால வந்த H3O பிளஸ் சரிவு எவ்வளவு? இதுண்ட 2 மடங்கு 2/10⁻19. இந்த விளைவு கரைசல்ல இருக்கிற மொத்த H3O பிளஸ் சரிவு எவ்வளவு? 0 அப்ப 0 இதுல போட்டுட்டு சீசக 2/10⁻19 என்று எழுதினாங்க. இந்த 2/10⁻19 நாங்கள் என்ன செய்யலாம்? கழிக்க புறக்கணிக்கலாமோ இல்லையோ? ஆகவே விளைவு கரைசல்ல இருக்கிற H3O பிளஸ் செறிவு HCl போன்ற வண்ணமிலத்தில இருந்து வந்த H3O பிளஸ் செறிவுக்கு சமன் என்று இப்ப நான் சொல்லலாம். அகமட்டா நேற்று கேள்வி கேட்டிருந்தவர் இந்த விஷயம் சொன்னா இவ்வளவு விஷயம் கதைச்சுதான் இதை பற்றி காய்க்கலாம். இப்ப அவர் என்ன செய்திருக்க வேண்டால் இந்த மென்னமிலத்துக்கு C-alpha எடுத்து செய்திருக்கு. அப்ப C-alpha எடுத்து செய்தா அல்பாக்கு தீர்வு வரும். அல்பாக்கு தீர்வு வந்தா திருப்பி என்ன செய்யணும்? C-alphaவில இதை காணும். அப்ப அல்பா இப்போ அல்பா இதவும் விட சின்னனா இருக்கு. G-alpha அல்பா சின்னனா இருக்கு. அவ ஊட்டேக்க நாங்கள் இந்த புறக்கணிப்பை செய்துதான் இந்த வேலை செய்யணும். ஏன்னா விளைவு கரைசல்ல இருக்கிற மொத்த H3O பிளஸ் சரிதான் இந்த கோவையில இருக்கு. அப்ப இந்த கோவையில இருந்து நீங்கள் கணிச்சது இந்த 2 பேரையும் கூட்டுத்தொகை. அது 0 அது எதுக்கு சமன்? அமிலத்திலிருந்து வந்தது சக மென்னமிலத்திலிருந்து வந்தது. மென்னமிலத்திலிருந்து வந்தது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். அப்ப C சக 2/10⁻19. அப்ப இதுக்கு 0 போட்டு 0 போட்டு இதை கொண்ட மிஞ்சால கழிச்சிங்கன்னா 2 வேற 10⁻19 சமன் C. சிஆர் அமிலத்திலிருந்து வந்தது. இது எங்களுக்கு தேவையோ? 0 ஒப்படைக்க 2/10⁻19 இவ்வளவு சின்ன. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதோட வந்த H3O பிளஸ் செறிவோடு ஒப்பிடும்போது இதை புறக்கணிக்கலாம் சொல்ல. ஆகவே கரைசல்ல இருக்கிற இப்ப இந்த கேள்விக்கு ஒரு நியாயமும் தேவையில்லை சொல்றவங்க. இந்த கேள்வியில என்ன கேட்டது? pH கேட்டது. விளைவு கரைசல்ல இருக்கிற H3O பிளஸ் செறிவு கணிச்சுட்டாங்க. ஆகவே pH 1. நீங்க மைனஸ் லோக்கில் போட்டு pH 1. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இங்க இருந்து சேர்த்த அமிலத்தின் செறிவு என்னன்னு கேட்டாலும் 0 தான் நான் சொல்ல போறேன். இவர்ல இருந்து வந்த H3O பிளஸ் செறிவு புறக்கணிக்கப்படும். அப்ப இப்ப விளங்குதா உங்களுக்கு? பண்புறப்பு கூட்டம் 2லயே நாங்கள் 0 1 m சரிவுடைய HCl பயன்படுத்தினோம்னு சொல்லி. ஓகே, இந்த M2 பிளஸ் என்பது கவனிக்க, M2 பிளஸ் என்பது
M2+ என்பது சல்பைட்டை வீழ்வடிவாக தரக்கூடிய ஒரு கட்டியன். சொல்றவங்க M2+ என்பது சல்பைட்டை வீழ்வடிவாக தரக்கூடிய ஒரு கட்டியன். அந்த கட்டியன் வீழ்வடிவாக வேணும் என்று சொன்னால் 1×10⁻⁹ மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய S2- தேவை. அதை விட கூட கிடைச்சால்தான் இவர் வீழ்வடிவாக. இந்த இரண்டாவது அயனாக்கத்தை பாருங்க, இந்த இரண்டாவது சமநிலையை பாருங்க. இங்க வார S2- இந்த செறிவு யாருல இப்ப தங்கி இருக்க போகுதுன்னு சொன்னால் இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற H3O+ இந்த செறிவுல தங்கி இருக்க போது. இந்த ரெண்டுக்கும் இடையிலான பெருக்கங்களுக்கும் இதுக்கும் இடையிலான விகிதம் ஒரு மாறிலி. H2S இந்த செறிவு 0.1 தான். அப்ப அது இனி மாற போறது இல்லை. H2S இந்த செறிவு 0.1. அமிலத்தில இருந்து வந்த H3O+ இந்த செறிவை குறைச்சால் என்ன செய்யும்? S2- இந்த செறிவு கூடும். அதாவது பொது அயன் H3O+. இந்த அமிலத்தின் செறிவு இப்ப 0.1. அதாவது 0.1 1×10⁻⁹ பெருக்கி 0.1 பிரிக்க உங்களுக்கு என்ன செய்யுது? சமநிலை மாறிலி கிடைக்குது. இதை வர்க்கிச்சு எடுக்க சமநிலை மாறிலி கிடைக்குது. இப்ப நாங்கள் இந்த செறிவை குறைச்சால் யோசிச்சு பாருங்க, இந்த செறிவை 0.01 குறைச்சால், செறிவை 0.01 குறைச்சால் என்ன நடக்கும்? இது 4 மடங்கால் 2 மடங்கால குறையும். 10 மடங்கால 100 மடங்கால குறையும். இது வர்க்கம் அல்ல. அப்ப S2- இந்த செறிவு என்ன செய்யும்? 100 மடங்கால அதிகரிக்கும். 10⁻⁹ இருந்தால் நிரம்பல் நிலை. இதை விட கொஞ்சம் கூடினாலும் என்ன செய்யும்? வீழ்வடிவு தோன்றும். ஆகவே இப்ப பயன்படுத்தப்படுகிற இந்த அமிலத்தின் செறிவுதான் M2+ வீழ்வடிவு ஆக வேணுமா ஆகக்கூடாதா என்பதை தீர்மானிக்கப்படும். இந்த அமிலத்தின் செறிவு 0.1 இருக்கும் போது வார S2- இந்த செறிவு நிரம்பல் நிலைக்கு போதும். இந்த அமிலத்தின் செறிவை குறைச்சால் இவருடைய அயனாக்கம் அதிகரிக்கும். செறிவு 1×10⁻⁹ விட கூடும். MS வீழ்வடிவாகும். இப்ப இந்த M2+ என்பது பண்புரையோப்பு கூட்டம் 4 உள்ள ஒரு கட்டியன் அப்படி என்று நீங்கள் கருதினால், கூட்டம் 2க்கு சோதனை செய்யும் போது கரைசல்ல இருக்கிற H+ இந்த செறிவு H3O+ இந்த செறிவை 0.1 விட கொஞ்சம் உயர்வாக வச்சிருந்தவன் சொன்னார். 0.1 மினிமம் 0.1 கொஞ்சம் உயர்வாக வச்சுதான் இவற்ற செறிவு கூட சமநிலை மேலும் பின்னோக்கி நகரும். S2- இந்த செறிவு நல்லா குறையும். அப்ப நிரம்பல் நிலையே அடையாது. அப்ப என்ன? வீழ்வடிவாகும். அதுதான் நாங்கள் பண்புரையோப்பு கூட்டம் 2 சொல்லி இருக்கிறோம். 0.1க்கும் 0.3க்கும் இடையில அமிலத்தின் செறிவை பேணும்னு சொல்லி அந்த வீச்சுக்குள்ள இருக்கக்குள்ள கூட்டம் 4 கட்டியன்கள் வீழ்வடிவாகையில. இப்ப சில பேர் யோசிக்கலாம், சரி 0.3 வரைக்கும் அதிகரிப்பான், 1 M செறிவுடைய HCl பயன்படுத்தினா என்னன்னு யோசிக்கலாம். யோசிக்கத்தானே வேணும். இந்த HCl செறிவு 1 M இருந்தால் என்ன அப்படி யோசித்தார் என்ன நடக்கும்? ഇതിന്റെ அயனாக நல்லா குறைஞ்சிரும். வந்த S2- இன்னும் குறைஞ்சிரும். சொல்லுவாங்க, இந்த கூட்டம் 2ல இருக்கிற சில கட்டியன்களே நிரம்பல் அடையாது. அப்ப அதுவும் வீழ்வடிவாக. இப்ப பிரச்சனை என்னன்னா, 2ல உள்ளவர் வீழ்வடிவாகணும், 4ல உள்ளவர் வீழ்வடிவாக கூடாண்டால் இந்த போர்டரை சரியா நாங்கள் என்ன செய்யணும் என்றால் கண்டுபிடிச்சு மெயின்டைன் பண்ணணும். அப்ப ஒரு கரைசலுக்குள்ள HCl செறிவு பண்புரையோப்பு கூட்டம் 2க்கான சோதனையில் HCl செறிவு 0.1 இருந்தால் கூட்டம் 4க்குரிய கட்டியன் நிரம்பல் நிலையில இருக்கும், ஆனா வீழ்வடிவாகாது. அதை விட கூட இருந்தால் HCl செறிவு நிரம்பல் நிலைக்கே வராது. நல்லா கூடிட்டு சொன்னால் கூட்டம் 2க்கே அது திருப்திப்படாமல் போகும். அதனாலதான் சொல்லி இருக்கிறாங்க, கூட்டம் 2க்கான சோதனையிலே அமிலத்தின் செறிவை 0.1 தொடக்கம் 0.3 M ஒரு மாறாமல் நாங்கள் பேணிக்கொள்ளவும். இந்த வீச்சுக்குள்ள அயனாக்கம் அடைஞ்சு வர S2- செறிவு கூட்டம் 2ல உள்ள கட்டியன்கள்ட்ட நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு போதுமாக இருக்கு. கூட்டம் 4ல இருக்கிற கட்டியன்கள்ட்ட நிரம்பல் கரைசலை தோற்றுவிப்பதற்கு போதாமல் இருக்கு. ஆகவே கூட்டம் 2க்குரிய கட்டியன்கள் நிரம்பி வீழ்வடிவாகும். கூட்டம் 4க்குரிய கட்டியன்கள் நிரம்பாததால வீழ்வடிவு ஆகும்.
சொல்றது பொது அயனை அடிப்படையாக கொண்டு S2- அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் தேர்வுக்குரிய முறையில கூட்டம் 2 கட்டயங்கள் உள்வடிவாக்கப்படுது. சரியா? அப்ப நாங்கள் இதுல கணிச்சு கொண்டு போக எங்களுக்கு சும்மா அப்ப கரைசல் pH 1 இருந்தாலே கூட்டம் இந்த M2+ என்ன செய்யாது, உள்வடிவாகும். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் கணித்தல் எங்களுக்கு இலகுவாக இருக்கு. H2S சரிவை நீங்க 1 வச்சிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லி 1 வச்சிருந்தா என்ன பிரச்சனை? இந்த கோவையில H2S சரிவை 1 போடுவேன், S2- சரிவை நான் இப்பவும் என்ன போடுவேன், நிரம்பல் கரைசலை 1 தடவை 10-19 போடுவேன். அப்ப H3O+ சரிவு மாறும். அப்ப சில இடத்துல நீங்கள் 0.1 HCl பயன்படுத்தாமல் வேறொரு சரிவுல பயன்படுத்தலாம். ஆய்வு கூடத்துல பொதுவாக இருக்கிற ஐதான அமிலங்கள் 0.1 சரிவுல இருக்கும். பொதுவாக இருக்கிற அமிலம் உதாரணத்துக்கு ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்றால் அதுக்கு சரிவு 0.1 இருக்கு. எப்போதும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொதுவாக தான் நியதி. இப்ப சரிவு எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, இன்ன சரிவுல இருக்கணும் ஒரு பொருட்டே இல்லை. சரியா? வாயு குமுள செலுத்தேக்குள்ள அது என்ன சரிவுல வருமென்றது எங்களுக்கு தெரியாத. நாங்கள் பொதுவாக இருக்கிற கரைசல் கட்ட சரிவு 0.1 பொதுவாக. வேற சரிவுகள் எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் டைலூஷன் ஃபேக்டர் அல்லது நியம கரைசல் தயாரிப்பு முறை இதுகளின் மூடாக திண்மத்தில இருந்து அல்லது திரவத்தில இருந்து தயாரித்து கொள்ள வரும். இப்ப நாங்கள் இந்த கேள்வியில இதுல நான் 0.1 பாவிச்சதால H3O+ சரிவு 10-2 வர்க்கமூலம் வந்து 10-1 வந்துச்சு. இதுல H2S சரிவு நான் 1m போட்டாலும் இந்த கேள்விக்கான விடையில ஒரு பிரச்சனையும் பெறாது. விட தானா வரும், ஆனா இந்த விட வராது. அப்ப இதுல நான் போட என்ன செய்யும், 1 போடுவேன். 1 போட்டால் இது 10-20, இது 10-19. அப்ப H3O+ சரிவு 10-1 வரும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, 0.1க்கு வர்க்கமூலம் கண்டு H3O+ சரிவை சொல்லுவீங்க. அப்ப pH என்ன செய்யும், வேறு ஒன்றா மாறும். அப்ப பொதுவாக நாங்கள் 0.1 சரிவுடைய கரைசல்களை பயன்படுத்துறதால்தான் இந்த நியமமாக ஒரு pH வீச்சை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. H2S சரிவை மாத்தினால் இந்த pH வீச்சும் என்ன செய்யும், மாறும். அப்ப கட்டாயம் 0.1 சரிவுடைய H2S பயன்படுத்தணும் ஒரு தேவையுமே இல்லை. எந்த சரிவுடைய H2S பயன்படுத்தலாம். நீங்க M2+ சரிவும் 0.1 இருக்கணும் ஒரு அவசியம் இல்லை. M2+ சரிவு 0.1 இல்லாம 1 இருந்தால் நிரம்பல் கரைசலை தோற்றிப்பு H2- சரிவு 10-18 வந்து. சரி, அப்ப அது தரப்பட்ட தரவை வச்சுக்கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியான, எங்களுக்கு அதால ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க M2+ சரிவு 0.1 சொன்னவங்க 1 சொன்னா நிரம்பல் கரைசலை தோற்றிக்கு தேவையான M2+ சரிவுக்கு பதிலாக 1m போட்டு H2- காணும். அப்ப KSP 1 வரை 10-20 2+ சரிவு 1 வரை இது 0.1 பதிலாக 1 போடுவோம். அப்ப H2- சரிவு 10-20 இருக்கு. அப்ப இங்க என்ன செய்ய போறோம், இதுல 10-20 வரணும் சொல்லுவோம். இது 1m சொன்னால் இதுல என்ன செய்வோம், 1m போடுவோம். அதுலயே ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப செறிவு என்பது தார பிரமாணத்தை நாங்கள் செய்ய வேண்டிய, எங்களுக்கு அடுத்த கதைக்கிடம் இல்லை. சரியா? வேற யாருக்கா பிரச்சனை இருக்கா? நாங்கள் இந்த பாடத்தின் மிகவும் நெருக்கமான இடத்துல நிற்கிறோம். கொஞ்சம் விளங்க கஷ்டமாயும் இருக்கலாம், ஆனால் விளங்கியே ஆக வேணும். இது அப்ளிகேஷனோட சம்பந்தப்பட்டது. இப்ப இருக்கிற பாட எக்ஸாம் பேப்பர் கேள்விகள் எல்லாம் தியரியை மட்டுமே பேஸ் பண்ணி இல்லை. இப்ப இதுன்ற ஒரு பிரயோகத்தை நாங்கள் என்ன செய்யறோம், இங்க பிரயோகிக்கிறோம். ஆகவே இது தொடர்பான கணித்தல்கள் இனி வரும் காலங்கள்ல எதிர்பார்க்கப்படுது. முந்தியண்டா சும்மா ஒரு கேள்வியை போட்டு கேள்விக்கு இப்படி எடுக்க சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லை, சும்மா ஒரு கேள்வி என்று போடுறதில்லை. எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல அடிப்படையில அப்ளிகேஷன் நாலேஜ் டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த கரைசல் pH 0.1 விட குறைவாக இருந்தால் M2+ உள்வடிவு ஆகாது. அதாவது செறிவு 0.1 விட கூட இருந்தால் M2+ உள்வடிவு ஆகாது. இதை விட செறிவு குறைய இதன் அயனாக்கம் கூட உள்வடிவாகும். கிடம்பல் கரைசல் நிலையில
வீழ்வடிவு தோன்றாதான் அடுத்த கணத்துல என்ன செய்யும், வீழ்வடிவு தோன்றும். சரி, இது சி செறிவு சி என்றா இதுவும் சி. இதுல என்ன இருக்கு? சரி, அழிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கேள்விகள் எடுத்து செய்யணும். இன்னொரு கேள்வியும் போட்டிருந்தா அப்ளிகேஷன் கேள்விதான். ஹைட்ரோக்சைட்ல அமோனியம் குளோரைடை பயன்படுத்தி கூட்டம் 3 ஹைட்ரோக்சைடை உள்வடிவாக்கம், இனிய ஹைட்ரோக்சைடை உள்வடிவாக்கல. அதே மாதிரி ஒரு கேள்விதான் இருக்கு. நீங்க அதுல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு குரூப்ல இருக்குதானே, எனக்கு ஒரு செய்துட்டு போடுங்க. அந்த கேள்வியை நோட் பண்ணி கொள்ளுங்க. பார்க்காதாக கணக்க தரவில்லை. 1 டெசிமீட்டர் கனம் கரைசலானது 1 டெசிமீட்டர் கனம் கரைசலானது 0.01 மூல் 0.01 மூல் NH3ஐயும் 0.01 மூல் NH3ஐயும் 0.01 மூல் Mg2+ ஐயும் Mg2+ கொண்டுள்ளது. கேள்வி இருக்கிறார்கள், கேள்வி செய்யும். Mg2+ கொண்டுள்ளது. MgOH twice வீழ்வடிவு தோன்றுவதை தடுப்பதற்கு வீழ்வடிவு தோன்றுவதை தடுப்பதற்கு கரைசலில் சேர்க்க வேண்டிய NH4Cl இன் மூல் மற்றும் திணிவு என்பவற்றை காண்க. மூல் மற்றும் திணிவு என்பவற்றை காண்க. தரவணும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு இந்த பெருமானங்களே பாவிங்க, சுருக்களுக்கு சுகமாக இருக்கும். MgOH twice கரைதிறன் பெருக்க 1 × 10⁻²⁰ மூல் கியூப் டெசிமீட்டர் -9 kb
கேபி அமோனியாவின் கேபி அமோனியம் ஹைட்ராக்சைடு அயனாக்க மாறிலி தந்திருக்கு 1 × 10⁵ மூல் டெசிமீட்டர் -3. இதுல பாருங்க தாங்க நீங்கள் கேட்டிருந்த நீங்கள் 0.1 பயன்படுத்துறாங்க. இங்க நான் 0.1 பாவிக்கல, 0.01 தான் இருக்கு. அப்ப அது இந்த பொதுவாக இப்ப நாங்கள் பண்பறை வகுப்பில் அப்ளிகேஷன் செய்யும் போது எங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு மைண்ட் இருக்கு பாருங்க. 0.1 pH பேணப்படணும் மட்டும். அது எப்படி வந்துச்சு? 0.1 H2S இருக்கு, அப்படித்தான் வரும், இல்லையா அப்படி வராது. சரி, முதலாவது கேள்வி உங்களுக்கு சரியா வழங்கி இருந்தா இந்த கேள்வி நீங்களா இப்ப செய்யணும். செய்த எனக்கு விட போடுங்க. இதுல 0.001 மூலன்னு சொல்லி இருக்காங்க. 0.01 மூலன்ட்டு வருகிறது போல கிடக்கு. அமோனியம் குளோரைடு மூல், அமோனியம் குளோரைடு மூல் 0.01 மூலன்ட்டு வருவது போல இருக்கு. இந்த சுருக்கல் பிழைகளுக்கு நான் சில நேரத்துல கையை உயர்த்தி கொள்றது. ஏனென்றால் அதுல நிறைய பிரச்சனை எனக்கே வாரம். சரி, அப்ப பாப்போம். அது சரியா நினைக்கிறேன். 0.01 தான் வருமானு நினைக்கிறேன். ஓ சரி, என்ன 0.01 விஸ்மிதா போட்டிருக்கா 0.01. அப்ப இனி உங்களுக்கு மூல் தெரிஞ்சா தெளிவு காணலாம். அப்ப இப்ப விளங்குதா உங்களுக்கு? பண்புறு கூட்டம் 3ல அமோனியம் குளோரைடின் செறிவு 0.01 மூல் டெசிமீட்டர் -3 இருந்தா, ஒரு டெசிமீட்டர் கரைசல் என்பதால மூல் செறிவுக்கு சமம் இருந்தா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மூல் வடிவாகாது. சொல்ற விளங்குதா? அப்ப இப்படித்தான் இந்த கரைதிறன் பெருக்கம் பண்பறி வகுப்புல அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கு. ஓகே, உட் நிருசியாண்ட விட சரியா 0.535 கிராம் என்று வரும். சரியா? ஓகே, அப்ப நீங்க விளங்காக்கலாம். அடுத்த வகுப்பு செய்ய முயற்சி செய்யுங்க. டியூட்டோண்டு கிடக்கு, நான் போட்டு விடுறேன், நீங்க செய்து பாருங்க. சரி, நான் சில இதுல மறந்துடுறேன்னா நீங்க ஞாபகப்படுத்தி இருந்தா போட்டுப்பேன். சாஃப்ட் காப்பியா போடலாம் கிடக்கு சொல்லிட்டு அப்படி அடுத்த வகுப்பு மாறினா எல்லா மைண்ட் செட் மாறிடும். அதை போடலைன்னா எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. சரிதானே? ஓகே, சரி. அப்ப நீங்க உங்களுக்கு வகுப்புகள் இருக்கு, நான் இதோட நிறைவு செய்து சொல்றேன். இந்த முதலாவது கேள்வி மாதிரி தான் இந்த கேள்வி. ஒன்றை வீழ்வடிவாக்கவும் முடியும், வீழ்வடிவாகாமல் தடுக்கவும் முடியும்.